ஓகே, இதுதான் அரும்பாக்கம் சித்தா மெடிக்கல் காலேஜ், யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ், யுனானி மெடிக்கல் காலேஜ், இப்படி ஆயுஷ் கப் எல்லாமே ஒன்றா இருக்கக்கூடிய இடம். இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் டாப் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் ஆயுஷில் டாப் காலேஜஸ் சொல்லப்படுது. இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து பேச போகிறோம், இந்த கோர்ஸையும் கவர் பண்ண போகிறோம், காலேஜையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். நிறைய ட்ரை பண்ணோம், எம்பிபிஎஸ் கிடைக்கல. ஸோ சித்தா கிடைச்சது. ஓகே, எம்பிபிஎஸ் கிடைக்கல, சித்தா சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, எனக்கும் எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. ஸோ சித்தா எடுத்து பிளான் வந்து ஃபஸ்ட்டு வீட்டில் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி இன்ஜினியரிங் அப்படின்னு தள்ள பார்த்தாங்க. பட் நான் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்து இதில் ஜாயின் பண்ணிட்டேன். அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் லிமிட்டடான சீட் 60 சீட், கரெக்டாக 60 சீட். அண்ட் நல்ல மார்க் கட் ஆஃப் இருந்தால் கிடச்சிருக்கும். ஹைலி கட் ஆஃப் சொல்லலாமா கம்ப்யூட்டர்லாம்? 187. கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரி ஜாப்பில் இருப்பீங்க? யோகா முடிச்சுட்டு யோகா ரிலேட்டடாக நிறைய ரிசர்ச் பண்ணணும்னு என்னோட ஆசை. ஸோ அதே லைனில் போகணுன்றதுக்காக இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணேன். காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. இதுதான் ஆயுஷ் மெடிக்கல் கப் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு ரெசிடென்சியல் கேம்பஸ், ஆப்போசிட்டில் ஹாஸ்டல் இருக்குது, உள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இங்கே தான் ஆயுஷ் கோர்ஸ்க்கான கவுன்சிலிங் நடக்கும். ஓகே, இந்த காலேஜ் எல்லாமே டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆனது அண்ட் ரெகக்னைஸ்டு பை நேஷனல் கமிஷன் ஃபார் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசனோட ரெகக்னைஸ்ட் ஆனது. ரெசிடென்சியல் கேம்பஸ். இந்த பக்கமாக இதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஹாஸ்டல் செப்பரேட்டாக, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கான செப்பரேட்டாக ஹாஸ்டல் இருக்குது. அண்ட் ஹாஸ்பிட்டல் இப்போ வரைக்கும் ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான் நடந்துகிட்டு இருக்குது. ஆஃப்லைன் கவுன்சிலிங்கான சென்டர் இது தான். இன்றைக்கி ஆஃப்லைன் கவுன்சிலிங் நடந்துக்கிட்டு இருக்குது. யோகா அண்ட் நேச்சுரோபதி கோர்ஸ்க்கு நடந்துகிட்டு இருக்குது. இங்கே 2024 வரைக்கும் ஆயுஷ் கவுன்சிலிங்கை பொறுத்தவரையிலும் ஆஃப்லைனில் இதே கேம்பஸில் தான் நடந்துகிட்டு இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் நேரடியாக தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் இங்கே வந்து தான் கலந்துக்கிற மாதிரி இருந்தது. இந்த வருஷம் யோகா அண்ட் நேச்சுரோபதிக்கான கவுன்சிலிங் ஆன்லைனில் போய்கிட்டு இருக்கு. நிறைய விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம், கட் ஆஃப் டிஸ்கஸ் பண்ணலாம், நிறைய விஷயத்தை இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் ஆயுஷ் கோர்ஸ் மெடிசனை தவிர்த்து, பிடிஎஸை தவிர்த்து ஆயுஷில் ஒரு கோர்ஸ் எடுக்கலாமா? அண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதியை பொறுத்தவரையில் இங்கே நீட் கிடையாது, சீட் வெரி லிமிட்டட். இதுதான் டாப் காலேஜாக சொல்லப்படுது. 60 சீட், 60 சீட்டு மட்டும்தான் இருக்குது. அண்ட் இதில் 2 காலேஜ் மட்டும் இங்கே இல்லை, ஆயுர்வேதா அண்ட் ஹோமியோபதி. ஹோமியோபதி அப்படிங்கிறது காலேஜ் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் லொக்கேட் இருக்குது. அண்ட் ஆயுர்வேதா காலேஜ் வந்து கன்னியாகுமரியில் லொக்கேட் இருக்குது. அது தவிர்த்து இருக்க ஆயுஷில் 3மே இங்கே தான் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. மெடிக்கல் காலேஜ் அரும்பாக்கம், எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1985. ஓரளவு இங்கே 60 சீட், 60 சீட் இருக்குது இன்டேக். அண்ட் கோர்ஸை பொறுத்தவரையில் 5.5 இயர்ஸ், 4.5 இயர்ஸ் அப்படிங்கிறது அகடாமிக் இருக்கும். அண்ட் 1 இயர் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் ரெசிடென்சியில் இருந்து. இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது அண்ட் 155க்கு மேலே பெட் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ். அதுக்கப்புறமா கேம்பஸில் உள்ள கார்டனிங் அண்ட் சித்தா ரிலேட்டடான மருந்து பொருட்கள், ட்ரக் எல்லாமே இங்கே மேக் பண்ணுவாங்க. அதோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த கேம்பஸ் உள்ளே இருக்குது. ஒருவேளை எனக்கு உள்ளே விசிட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா உள்ளே இருக்க இண்டோர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் லேப், லைப்ரரி எல்லாத்தையுமே காட்டுறேன். ரேவதி, விருத்தாச்சலம்லேருந்து வரேன். என் பேர் சோனியா, கோயம்புத்தூர்லேருந்து வரேன். என் பேர் ஷெர்லி, நான் கன்னியாகுமரியிலேருந்து வரேன். எல்லாருமே இங்கே என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க, அந்த எந்த இயர் பண்ணுறீங்க? நான் ஜிஎஸ்எம்சியில் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்எம்எஸ் ப்ரொஃபஷன் படிச்சிருக்கேன். எல்லாருமே ஃபஸ்ட் இயர்? ஆமாம், ஃபஸ்ட். எல்லாருமே ஃபஸ்ட் இயர் சித்தா படிக்கிறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒய், எதனால் சித்தா சூஸ் பண்ணீங்க? எல்லாரும் சொல்கிற மாதிரி நிறைய ட்ரை பண்ணோம், எம்பிபிஎஸ் கிடைக்கல. ஸோ சித்தா கிடைச்சது. ஓகே, எம்பிபிஎஸ் கிடைக்கல, சித்தா சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, எனக்கும் எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. ஸோ சித்தா எடுத்துட்டேன். சேம் அதே மாதிரி தான், எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணி கிடைக்கல. ஸோ சித்தா ஜாயின் பண்ணி. கிடைக்கல மீன் கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கல. நீங்கள் நீட்டில் நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க. ஃபைனான்ஸ்லேயும் கிடைச்சது, பட் போகலை. ஃபீஸ் அதிகம், 30-40 லட்சம் கட்ட முடியாது. ஆமாம், சேம் அதே தானா? ஆமாம், செல்ஃபில் கிடைச்சது, பட் ஃபீஸ் கட்ட முடியல. ஃபீஸ் அதே மாதிரி தான். ஸோ செல்ஃப் ஃபினான்ஸ்னால் ஃபீஸ் அதிகமாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் இது கிடைக்கிறனால கம்ஃபர்டபுள். நீட் கூட நமக்கு கிடைச்சது. ஆனால் கவர்மெண்ட்டில் கிடைச்சதா? நான் ஆக்சுவலாக லாஸ்ட் ரவுண்டில் போடலான்னு ட்ரை பண்ண, பட் போடலை. என் மார்க் சேம் கேட்டகரிக்கு பிடிஎஸ்ல கிடைச்சது, பட் போடலை. இங்கே தான் எழுதியிருக்கு நமக்கு. பிடிஎஸ் கவர்மெண்ட்லையும் கிடச்சி வேண்டான்ட்டு அப்புறம் சித்தா சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஆமாம், அதே மாதிரி தான். பிடிஎஸ்க்கு என் மார்க்குக்கு கிடச்சிருக்கும். ஸோ வேணாம், சித்தாவே போகிறேன் அப்படின்னு வந்து
நீட் மார்க் சொல்லலாமா? 2024 4 ஓகே 571. 564 571. இந்த மார்க்லாம் இந்த வருஷம் தான் நீங்கள் டாப்பர் ரிஸ்கில் இருப்பீங்க கவர்மெண்ட் காலேஜ். ஓகே ஒரு நேரம் அப்படி மாறி போயிட்டு ஓகே இப்போ சூஸ் பண்ணிட்டீங்க, ரைட் டிசிஷனாக ஃபீல் பண்ணுறீங்களா? சித்தா சூஸ் பண்ணிட்டீங்க, ரைட் டிசிஷன் ஓகே தான் ஃபீல் பண்ணுறீங்களா? எனி ரிக்ரெட் இருக்கு? ஓகே தானே அந்த கோர்ஸ்? ரெக்ரெட்லாம் இல்லை, கரெக்டான பாத்வே இல்லை. கரெக்டாக கொண்டு போனால் கரெக்டாக போகலாம், ரெக்ரெட் இல்லை. எனக்கு கொஞ்சம் இருக்கு. அது எப்படினாலும் இருக்கும். நம்ம எம்பிபிஎஸ்ங்கிற மைண்ட் செட்லேயே சின்ன வயசுலேருந்தே இருந்திருப்போம். எப்படினாலும் டாக்டர் பிகம் டாக்டர், பட் எம்பிபிஎஸ் டாக்டர் இல்லைங்கிற வார்த்தை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரும்போது ஓகே ஸ்கோப் இருக்கா, ஏன்னா வெளியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் ரிசர்ச் ஃபீல்டெல்லாம் ரொம்ப நிறைய ஐடியா இருக்குது, ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நல்லா படித்தோம், நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டோன்னா கண்டிப்பாக இது பண்ணலாம். ஆக்சுவலாக இப்போ எம்பிபிஎஸ் போயிருந்தா என்னோடய மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும்னா, ஒன்று பிஜி பண்ணுவேன் இல்லை அந்த மாதிரி தான் போயிருக்கும். பட் இங்கே பிஎஸ்எம்எஸ் வந்துட்டு நிறைய ஐடியாஸ் இருக்கும். ரிசர்ச்சில் எனக்கு முன்னாடி ஐடியாவே இல்லை. இப்போ ரிசர்ச் சைட் தான் மோர் ஃபோக்கஸ்டாக இருக்கேன் நான். ஸோ இல்லை இது இங்கே க்ரானிக்காக வர பேஷண்ட்ஸ்க்குலாம் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். பட் சடன் ஆக்சிடென்ட்டு அதெல்லாம் வந்து பண்ண முடியாது. ஸோ அதில் கொஞ்சம் வருத்தம் இருக்குது. கம்பேர் டு எம்பிபிஎஸோட கம்பேர் பண்ணும்போது இங்கே இந்தியன் மெடிசன் பேஷண்ட் ஃப்ளோ கம்மி தான், அப்படி தானே? இன்னும் அவேர்னஸ் இல்லை, பப்ளிக் இன்னும் இல்லை. அதனால உடனடியாக கியூர் வேணும்னு தானே பார்ப்பாங்க. ஸோ அலோபதி தான் போவாங்க. எல்லா இடத்துலையும் போயிட்டு லாஸ்ட்டாக ஓகே வழியலை அப்படின்னு சொல்லும்போது எங்கேயாச்சும் ஏதாவது கிடைக்குமான்ட்டு இங்கே வருவாங்க. ஓகே உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் இயர் சப்ஜெக்ட் சொல்லலாமா? டக்குன்னு மைண்டில் வர சப்ஜெக்ட் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி இருக்குது, உடல் தத்துவம் இருக்குது, அதுவும் ஃபிசியாலஜியில் வந்துடும். தோற்றக்கிரம ஆராய்ச்சி இருக்குது. எம்பிபிஎஸ்லேருந்து எந்த சப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வருது? தமிழ் சப்ஜெக்ட் வரும். ஆமாம், தமிழ் வராது, தமிழ் வருது. ஆமாம். இப்படி அனாட்டமி பிசியாலஜி எல்லாமே சேம் தான். நீங்களும் அதே தான், சேம் எஃபோர்ட் தான் எங்கேயும் போடுறீங்க. ஆனால் அதிகமாக தமிழ் நாங்கள் படிக்கிறோம். தமிழ் தெரிஞ்சால் மட்டும்தான் இது படிக்க முடியும், அப்படி தானே? இல்லை இப்போ எங்கள் சீனியர்ஸ்லேயே தெலுங்கானா அந்த மாதிரி ஆல் இந்தியா கோட்டாவில் சீட். ஆமாம் அங்கேருந்து வந்திருக்காங்க. தமிழ் பேப்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க தமிழ் கற்றுட்டு எழுதுவாங்க. அவ்வளோ ஷார்ட் பீரியடில் தமிழ் கற்றுக்கிட்டு திரும்ப எழுதிடுறாங்களா அந்த எக்ஸாம்? 15% அப்படிங்கிறது ஆல் இந்தியா கோட்டா நினைக்கிறேன். நீங்கள் ஸ்டேட் கோட்டாவில் எடுத்திருப்பீங்க. அட்மிஷன் ப்ராசஸ் எப்படின்னு சொல்லலாமா? இங்கே தான் வந்திருப்பீங்க லாஸ்ட் இயர். ஓகே வந்து தான் பண்ணோம். ஆஃப்லைனில் நடந்துச்சு. அப்ளிகேஷன் ஃபார்ம் நமக்கு ஆன்லைனில் போஸ்ட் ஃபார்மில் வரும். அது ஆல் இண்டியா கோட்டாக்கு தனியாக இருக்கும், ஸ்டேட் கோட்டாக்கு தனியாக இருக்கும். 500,000 கட்டுற மாதிரி இருக்கும். அந்த போஸ்ட் போட்டதுக்கப்புறம் அவங்க டேட் சொல்லுவாங்க. நம்ம அப்போது சென்னைக்கு வந்துட்டு சில கேட்டகரி வைஸ் டேட் வரும். அந்த மாதிரி 7.5 ரிசர்வேஷன் தனியாக டேட் சொல்லுவாங்க. அப்போது நம்ம இங்கே வந்துட்டு நம்ம ரேங்க் லிஸ்ட் தனியாக ஆயுஷ்க்கு இருக்கும். அதை அந்தபடி கூப்பிடுவாங்க ஒரு ஆளாக. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு சீட் இருந்தால் எடுத்துக்கணும். இதில் யாரும் 7.5 ரிசர்வேஷன் இருக்கீங்களா? இப்போ உங்களோட கரியர் பண்ணி நீங்கள் ரிசர்ச்சில் இருக்குன்னு சொன்னீங்க. இதே மாதிரி வேறு என்னென்ன ஸ்கோப் இருக்குது? நீங்கள் ஆஃப்டர் ஸ்கோப் என்ன மாதிரிலாம் ஜாப் போகலாம்? கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி போகலாம், எம்ஆர்பி எழுதி ஜாப் எடுக்கலாம். ஆனால் அதை தவிர்த்து இந்த மாதிரி வேறு என்ன ஜாப் போகலாம்? இது முடிச்சுட்டு காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரி வந்து நேச்சுரலாக பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஐடியா இருக்குது. ஸோ அதுலேயும் ஒரு ஃபீல்டாக வச்சுக்கலாம். வேறு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், வேறு ரிசர்ச் ஃபீல்டில் இருக்குது. டீச்சிங் கூட போகலாம், லைக் பிஜி பண்ணிவிட்டு அதுக்கு ஹையராக. சித்தா படிச்சுட்டு சித்தாவில் தான் இருக்க முடியும்ட்டு இல்லை, நம்ம வேறு ஃபீல்டில் கூட பிஜி பண்ணலாம். லைக் அனாட்டமி, ஃபிசியாலஜி அந்த மாதிரி மாடர்ன் மெடிசன்ஸ் கூட பிஜி பண்ணி அதில் இது பண்ணலாம். சித்தா சைடு நிறைய இன்ஃப்ளூன்சரை பார்க்க முடியுது. அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க நிறைய இன்ஃப்ளூன்சர் சோஷியல் மீடியா மூலமாக பார்க்க முடியுது. சித்தாக்கு நல்ல ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் கண்டிப்பாக இருக்கும். என்ன சேலரி எதிர்பார்க்கலாம் ஜாப் போனால்? ப்ரைவேட் சைடு அண்ட் கவர்மெண்ட் சைடு? கவர்மெண்ட் போனால் வந்து அலோபதிக்கும் சித்தாக்கும் ஒரே சேலரி தான் இருக்கும். பட் ப்ரைவேட்டில் போனால் மேபி நீங்கள் பிஜி படிச்சிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்களா கிளினிக் வச்சுக்கலாம், அந்த மாதிரி நிறைய பண்ணலாம். தெரப்பீஸ் நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஓகே உங்கள் காலேஜ் பற்றி சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் 3 காலேஜ் இருக்குது, ஸ்டேட்டில் 2 காலேஜ் இருக்குது. ஸோ இதுதான் டாப் காலேஜ். சென்னை எக்ஸ்போசர் அதிகம், இதுதான் டாப் காலேஜாக சொல்லப்படுது. இங்கே இருக்க உங்களுக்கு எக்ஸ்போசர் சொல்லுங்கள் அண்ட் டீச்சிங் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி இருக்கும். உள்ளே இருக்க எம்யூனிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள். அண்ட் சித்தானா உள்ள கார்டன்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போது டீச்சிங் பார்த்தீங்கன்னா பிபிடி ப்ரெசன்டேஷன் மூலமாக நடத்துவாங்க, இல்லை டீச்சர்ஸ் போர்டு யூஸ் பண்ணியும் நடத்துவாங்க. வீக்லி டெஸ்ட்டும் வைப்பாங்க, நிறைய டெஸ்ட் வைப்பாங்க. உள்ளேயே கார்டன் இருக்குது. ஏதாச்சும் நம்ம பிளான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஏன்னா நாங்கள் செகண்ட் ப்ரொஃபஷனில் 300 to 400 மூலிகை மட்டுமே படிப்போம். ஸோ அதனால் உள்ளேயே ரெஃபரன்ஸ்க்கு பிளான்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் மெஸ் அப்படின்னு பார்த்தா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், வேறு அவங்க சொல்லாமல் விட்டது. இல்லை, நிறைய ப்ரைவேட் காலேஜஸில் வந்து நிறைய மெடிசன்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை. நான் கேட்ட வரைக்கும் சில மெடிசன்ஸே வச்சு கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் எங்கள் இதில் வந்து ஓபியில் ஃப்ரீயாகவே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்து மெடிசன்ஸ் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இங்கேயே வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அந்த இன்னொரு விஷயம், மூலிகை பண்ணை இங்கே தான் இருக்குது கரெக்டாக? மூலிகை பண்ணை இருக்குது. ஓகே இந்த கோர்ஸ் இப்போ சூஸ் பண்ண நினைக்காங்க, அதாவது பிஎஸ்எம்எஸ் சித்தா சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவாக இருக்கும்?
ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வரக்கூடாது. பட் ஏன்னா அது இல்லைன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அப்படி வர வேண்டாம். அண்டு இது வந்துட்டோமே ரெக்ரெட்டும் பண்ண வேண்டாம். எது எடுத்தாலும் நம்ம நல்லபடியாக கொண்டு போனால் ஆல் இஸ் வெல் அந்த மாதிரி. லைக் அது அலோபதிக்கும் இதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஸோ நீங்கள் ரொம்ப கீழே நினச்சிட்டு இருந்திருப்போம் நம்ம எம்பிபிஎஸ் கிடைக்கல சித்தாவா அந்த மாதிரி. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதை விட அதிகமான ஒர்க் தான் இருக்கீங்க. ஆமாம், ஆக்சுவலாக அவங்களுக்கு ஈக்குவலாக தான் படிக்கிறோம். அவங்கள விட கொஞ்சம் அதிகமாக தான் படிக்கிறோம். ஆனால் இங்கே வந்து ஜாயின் பண்ணதும் எம்பிபிஎஸ் கிடைக்கல, இதெல்லாம் ஒரு கோர்ஸாக அந்த மாதிரியும் இப்போவும் நினச்சிட்டு இருக்காங்க கூட படிக்கிறவங்களுமே. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. இங்கே ஒரு 15 days இண்டக்ஷன் ப்ரோக்ராம் நடத்துவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்னென்ன ஸ்கோப் இருக்குது எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ஓகே நம்மளும் அச்சீவ் பண்ணால் நினச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும். எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே டாக்டர். நீங்கள் பேருக்கு முன்னாடி டாக்டர் போட்டுக்கிடுவீங்க, ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். வேறு எதுவும் ஷேர் பண்ண நினைக்கிறீங்களா? நீட்டு எப்படி கோச்சிங் எடுத்தீங்கன்னு சொல்லலாமா? நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. என்ன கோச்சிங் எடுத்தீங்க? கோச்சிங் டெஸ்ட் சீரிஸ் மாதிரி அட்டெண்ட் பண்ணி லாஸ்ட் டைம் ஃப்ரீயாக செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு டெஸ்ட் சீரிஸ் மட்டும் எடுத்தீங்களா? ஆமாம், செல்ஃப் ஸ்டடி படிச்சுட்டு டெஸ்ட் சீரிஸ். நான் கோச்சிங் இன்ஸ்டியூட் கோச்சிங் என்ன கோச்சிங்? ஆஃப்லைன் கோச்சிங் ரீச் அகாடமியில் பண்ணேன். ரீச் அகாடமி? ஆமாம். அது ஆக்சுவலாக பெரம்பலூரில் பண்ணேன். நானும் கோச்சிங் போனேன், கேரளா நீட் அகாடமியில் பண்ணேன். கேரளா நீட். தட்ஸ் ஆல். வேறு எது இருக்கா ஷேர் பண்ணுறதுக்கு? ஆல் தி பெஸ்ட். நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட நிறைய விஷயம் ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சித்தா சூஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். பாய். பார்க்கலாம். நான் இதை போஸ்ட் பண்ணுறேன் என்னோட சேனல். ஓகே, தேங்க்யூ, பாய். அப்புறம் சித்தாக்கு அப்புறம் பிஜி பண்ணால் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? பிஜினா எம்டி பண்ணுவீங்களா? பிஜிஸ் இருக்குது. 3 years கோர்ஸ் வரும். பிஜிஸில் வந்து நோய் நடல்னு சொல்லுவோம். நோய் நடல்னா வந்து பேத்தாலஜி அண்டு ஈட்டியாலஜி வச்சு படிக்கிறது வந்து நோய் நடல் சொல்லுவோம். எம்டியில் தான் வருமா? எம்டி இருக்குது. ஓகே. குணப்பாடம் இருக்குது. குணப்பாடங்கிறது வந்து மருந்து எப்படி செய்கிறது, அந்த மருந்தோட யூசஸ், அந்த ட்ரக்ஸ் என்ன இருக்குது, அந்த யூசஸ் சொல்லி படிக்கிறது குணப்பாடம். இதே மாதிரி வந்து அனாட்டமி இருக்குது. அண்ட் அதை வருமா இருக்குது. எக்ஸ்டர்னல் தெரப்பிஸ் இருக்குது. எக்ஸ்டர்னல் தெரப்பிஸ் 32 இருக்குது. அதில் வந்து கட்டு, ஒற்றடம், இந்த மாதிரி புறவளையம், அட்டை விடுதல், இந்த மாதிரி சொல்லிட்டு அது 32 இருக்குது. அது மாதிரி இன்டர்னல் தெரப்பிஸும் இருக்குது. ஜென்ரல் மெடிசன். ஃபீஸ் எவ்வளோ வரும்? டியூஷன் ஃபீஸ் பெர் இயர், ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் காலேஜ் டியூஷன் ஃபீஸ்? யூஜிக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட் இயரில் வந்து 980 பே பண்ணோம். அதான் வந்து டியூஷன் ஃபீஸாக பே பண்ணோம். 980 1000க்கு 20 கம்மி. 980 பே பண்ணோம். காலேஜ் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 1000 கிட்டே இருக்கும். 1 இயருக்கு அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி நம்ம 4 years கட்டுற மாதிரி இருக்கும். அது போக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ முடியும்? அதிகபட்சம் நம்ம 1 இயருக்கு ஒரு 2000 அந்த ரேஞ்ச் தான் நமக்கு செலவே ஆகும். 2000 தான் செலவே ஆகும். வருஷத்துக்கு 2000 தான் செலவாகும். அப்புறம் காலர்ஷிப் எதுவும் ப்ரொவைட் பண்ணுறாங்களா? அக்கௌண்ட்டில் பண்ணுவாங்களா? இருக்குது. காலேஜிப் வந்து பிசிக்கு ஒவ்வொரு கேட்டகரி பொறுத்து ஒவ்வொரு காலேஜ். கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்தவரை ஃபீஸ் அஃபோர்டபுள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்டர் ஒரு 10,000க்கு உள்ளே தான் இருக்கும் ஓவரால் எல்லாமே சேர்த்து, புக் எல்லாமே சேர்த்து, இன்க்ளூடிங் கோட் நம்ம தனியாக வெளியே வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். கோர்ஸ் சூஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன வரும்? போன தடவை சொன்ன மாதிரி தான், திருப்பியும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் வாங்க, இல்லாட்டி வராதிங்க. அதுதான். ஓகே, கரெக்ட் தான். ரொம்ப ஹைப்பும் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ரொம்ப டவுன் பண்ணக்கூடாது. மேஜராக தமிழ் சப்ஜெக்ட்ஸ் நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். நிறையா வந்து லிட்ரரி சப்ஜெக்ட்ஸ் நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சொல்லப்போனால் நமக்கு இதுவரை கேள்விப்படாத பதிப்பசு பாசம், இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் டேர்ம்ஸ் இருக்குது. அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். தமிழ் நிறைய படிக்கிற மாதிரி. தமிழ் நிறையா எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது தமிழ் ஓவராலாக? தமிழில் ஃபஸ்ட் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஃபைனல் இயரில் ஒரு சப்ஜெக்ட் தான் மாடர்ன் இருக்கும். மிச்சம் 4 or 5 சப்ஜெக்ட்ஸ் வந்து தமிழ் லிட்ரேச்சர். ஸோ ஸ்டேட் போர்ட்லேருந்து வரோம், நம்ம நீட் கிளியர் பண்ணி வரோம்னா அந்த தமிழ் உங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. அது தாண்டி சிபிஎஸ்சி சைட்லேருந்து வந்தால் தமிழ் சப்ஜெக்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. லொக்கேட்டாக இருக்குது ஒரு சூப்பரான எக்ஸ்போசர் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிளேஸில் தான். சும்மா அண்ணா நகர் அண்ட் இந்த பக்கமாக அரும்பாக்கம் மெயின் ஏரியா. லாஸ்ட் இயர் சென்னையில் வெள்ளம் வந்த போது கூட இந்த ஏரியாவில் மட்டும்தான் பவர் கட் இல்லை அண்ட் அதிகமாக தண்ணி நிற்கல. காலேஜ் லைஃப்பை தாண்டி சோசியல் லைஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணால் அது எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு சூப்பரான இடம் தான். ஆப்போசிட்லேயே உங்களுக்கு இந்த பக்கமாக இருக்கிறது தான் கவர்மெண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நல்லாவே இருக்கும். அண்ட் சென்னையிலே கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியான ஏரியாவும் அண்ட் நிறைய செலிப்ரிட்டி இருக்க ஏரியா தான் இந்த அண்ணா நகர். நைட் லைஃப், அப்புறமா ஸ்ட்ரீட் ஃபுட், இப்படி எல்லாத்துக்குமே ஃபேமஸான இடம் தான். நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட் இந்த பக்கமாக அண்ணா நகரில் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கான நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட் இருக்குதும் இந்த ஏரியா தான். ஒரு சூப்பரான பிளேஸில் தான் இந்த கேம்பஸ் லொக்கேட்டாக இருக்குது. அண்ட் ஊரில் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தாலுமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். போகிற இடம் எப்படி இருக்கும், தங்குற இடம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஹாஸ்டல் ஃபுட் அதை தாண்டி வெளியேயும் நிறைய ஃபுட்டு அஃபோர்டபுளாக கிடைக்கிற மாதிரியான நிறைய ஷாப்புமே இந்த இடத்துல பார்க்கலாம். பேர் ரம்யா, நான் தேனியிலேருந்து வரேன். என் பேர் ஜனனி, நான் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். என் பேர் ரம்யா, நான் அரியலூர்லேருந்து வரேன்.
என் பேர் ஃபாஹிமா, நான் சென்னை தான். எல்லாருமே இங்கே யோகா அண்ட் நேச்சுரோபதி படிக்கிறீங்க, கரெக்ட்? இந்த காலேஜ் எதனால் சூஸ் பண்ணி அண்ட் ஒய் யோகா அண்ட் நேச்சுரோபதி? இதுதான் டாப் காலேஜ், கரெக்டாக? எஸ், ஒய் யோகா அண்ட் நேச்சுரோபதி இது சூஸ் பண்ணிங்கன்னு எனக்கு வந்து அப்பாவுக்கு நிறையா ட்ரீட்மெண்ட் அலோபதியில் பார்த்து அது செட் ஆகாமல் அப்பாவுக்கு முடியாமல் போச்சு. அதனால எனக்கு அலோபதியில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, டைரெக்டாக அதனால யோகா அண்ட் நேச்சுரோபதி சூஸ் பண்ணிட்டேன். வந்து எங்கள் சித்தி வந்து இதில் தெரபிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு இதில் டாக்டர் படிக்கணுன்ட்டு ஒரு எய்ம் இருந்தது. அதனால் இதை சூஸ் பண்ணி கிடச்சது இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசை, நீட் ட்ரை பண்ணேன், அது கிடைக்கல. ஸோ அதனால் நேச்சுரோபதி எடுத்தேன். சேம் 2 இயர்ஸ் எம்பிபிஎஸ்க்கு நீட் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு பிஎஸ்எம்எஸ் அந்த மாதிரி கோர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது கொஞ்சம் மாடர்னாக நல்லா இந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால பிஎன்ஒய்ஸ் சூஸ் பண்ணேன். ஸோ உங்களோட பிளான் ஏவே நேச்சுரோபதி தானே, இல்லை வேறு எடுக்கணும்னு நினச்சிருந்தீங்களா? என்னோட பிளான் ஏவே நேச்சுரோபதி. என்னோட பிளான் வந்து ஃபஸ்ட்டு வீட்டில் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி இன்ஜினியரிங் அப்படின்னு தள்ள பார்த்தாங்க. பட் நான் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்து இதில் ஜாயின் பண்ணிட்டேன். அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் லிமிட்டடான சீட் 60 சீட், கரெக்டாக 60 சீட். அண்ட் நல்ல மார்க் கட் ஆஃப் இருந்தால் கிடச்சிருக்கும். ஹைலி கட் ஆஃப் சொல்லலாமா கம்ப்யூட்டர்லாம்? 187, 185.5, 194, 191.1. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, கரெக்ட்? ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த கோர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன உங்களோட சப்ஜெக்டில்? பார்ட்டாக இருக்கலாம். இப்போ இதில் வந்து மார்னிங் யோகா கிளாஸஸ் வைப்பாங்க. எப்பயுமே 4 இயர்ஸ் வரைக்குமே நம்மளுக்கு யோகா கிளாஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி 1 ஹவராவது நம்ம காமனாக பண்ணுவோம். அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நாங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் நாங்களே கொஞ்சம் இன்வால்வ் ஆகி இந்த டயட் ஃபாலோ பண்ணுறது, யோகா ப்ராக்டிக்கல் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போய் தான் 1 இயர் ஜாலியாக போகுது ஆக்சுவலாக. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் யார் வந்திருக்கீங்களா? ஸ்போர்ட்ஸ் கோட்டா எனக்கு வந்து யோகா இருக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்புறம் லைஃப் மாடிஃபிகேஷன்லாம் நல்லாயிருக்கு, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இதெல்லாமே. அண்ட் தென் டயட் மூலியமாக நிறையா க்யூர் பண்ணுறது, ஸ்பெசிஃபிக்காக ஃபீமேல்ஸ்க்குலாம் நிறையா இருக்க இஷ்யூஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து ரூட் காஸ் ஆஃப் த டிசீஸ் வந்து க்யூர் பண்ணுறது வந்து அந்த மெத்தட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜஸ்ட் வந்து மற்ற சிஸ்டமில் பார்த்தோன்னா அந்த சிம்டம் மட்டும் க்யூர் பண்ணுறாங்க, இதில் பேஸ் வரைக்கும் போயிட்டு ரூட் காஸ் வந்து க்யூர் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேவரட் சப்ஜெக்ட் சொல்லலாமா? 1 இயர் ஆகுது உள்ள வந்து, அப்படி தானே? லாஸ்ட் இயர் உள்ள வந்துருக்கீங்க. என்ன சப்ஜெக்ட்லாம் படிக்கிறீங்க ஃபஸ்ட் இயரில்? டக்குன்னு மைண்டில் வர சப்ஜெக்ட்ஸ்? பயோகெமிஸ்ட்ரி, ஃபிலாசபி அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் யோகா, ஹியூமன் அனாட்டமி, ஃபிசியாலஜி, அப்புறம் ஃபிலாசபி அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் நேச்சர் கியூர் படிப்போம். அகாடமிக் ப்ரெஷர் அதிகமாக இருக்கா இல்லை ஓகே மேனேஜபிளாக தான் இருக்கா? அவ்வளோ கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக அப்படியே ஜாலியாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இயரே 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, பிரித்து தான் வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து பார்ட் 1, பார்ட் 2 போன பிறகு தான் அனாட்டமி. ஸோ வந்து இப்போ வந்து டீச் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. அண்ட் பேஷண்ட் எப்போ பார்க்க ஆரம்பிப்பீங்க? கிளினிக்கல் எக்ஸ்போஷர் செகண்ட் இயர். இப்போ யோகா அண்ட் நேச்சுரோபதி சூஸ் பண்ண நினைக்க உங்கள் ஜூனியர் நெக்ஸ்ட் பேஜ் உள்ள வருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் சொல்ல விரும்புனீங்கன்னா என்னவா இருக்கும்? உங்களோட எங்கர் செல்ஃப் நீங்கள் 12th முடிச்சுட்டு வெளியிருந்தீங்களா அந்த டைமில் இருந்தால்? ஆக்சுவலாக உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் நான் உள்ளே வந்தேன். இங்கே ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் வந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்பெசிஃபிக்கான காலேஜ் வந்து 25 இயர்ஸாக இருக்கிறதுனால எக்ஸ்போஷர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால இந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து இங்கே வந்து சீனியர் 3rd இயர் ஒரு அக்கா நேச்சுரல் மீன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து அவங்க வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய பார்ப்பேன். அதனால் அவங்க மூலிமா எனக்கு இங்கே இப்படி காலேஜ் இருக்குது அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரியும். ஸோ அவங்க மூலிமா பார்த்து நான் இங்கே சூஸ் பண்ணி வந்தேன். நான் ஜஸ்ட்டு யூடியூப் பார்த்து தான் இதுக்குள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இது எல்லோரும் நிறையா நெகட்டிவ் பேக்லாம் சொன்னாங்க வீட்டிலேருந்து வரப்போ. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த கோர்ஸ் பற்றி இதை படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இங்கே வர பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஒர்த்து அப்படின்ட்டு. உங்களுக்கு டாக்டர் ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எம்பிபிஎஸ் கிடைக்கலனா அஃப்கோர்ஸ் இது நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். நல்ல கோர்ஸ். ரொம்ப சவுண்ட் லைக் நீங்கள் எல்லாருமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. எஸ் 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 தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. கீர்த்திகா. ஓகே, நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க? பிஎன்ஒய்எஸ் 3rd இயர். பிஎன்ஒய்எஸ் 3rd இயர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால் பிஎன்ஒய்எஸ் எதனால் அதை சூஸ் பண்ணீங்க? எனக்கு யோகா ரொம்ப பிடிக்கும், அதனால் சூஸ் பண்ணுறேன். நீங்கள்? யோகா. ஓகே, இந்த கோர்ஸ் பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன படிப்பீங்க அண்ட் ஃபியூச்சர் ஜாப் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரி ஜாப்பில் இருப்பீங்க? யோகா முடிச்சுட்டு யோகா ரிலேட்டடாக நிறைய ரிசர்ச் பண்ணணுன்னு என்னோட ஆசை. ஸோ அதே லைனில் போகணுன்றதுக்காக இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணேன். யோகா கிளினிக்ஸ் போடலாம், கிளினிக் ரிலேட்டடாக போடலாம், யோகா ஸ்டுடியோஸ் போடலாம், தெரப்பி யோகா ட்ரீட் பண்ணலாம். அதை தாண்டி கவர்மெண்ட் ஜாப் எடுக்கலாம், ஹாஸ்பிட்டலையும் ஒர்க் பண்ணலாம், எம்ஆர்பி எழுதி கவர்மெண்ட் ஜாப் வாங்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் அப்ராடில் நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது. கண்டிப்பாக. என்ன கட் ஆஃபில் சீட் எடுத்திருக்கீங்க ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி? 3 இயர்ஸ் பேக் ஒரு 190+ கட் ஆஃப். நான் 190+. மோஸ்ட்லி எல்லாருமே 190 அந்த ரேஞ்சில் தான் இருப்பீங்க. கோட்டாவில் வந்தேன், நான் சொல்ல மறந்துட்டேன்.
ரிசர்வேஷன் இதில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த கோர்ஸ் பிஎன்ஒஎஸ் சூஸ் பண்ண நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். இதில் நிறைய ஸ்கோப் இருக்குது. இண்டிவிஜுவலாக ஸ்கில்ஸ் இருந்தால் இன்னும் நல்லா ஷைன் ஆகலாம். ஓகே, யாருக்கு ஷூட் ஆகும்னு நினைக்கிறீங்க ஸ்பெசிஃபிக்காக இந்த கோர்ஸ்? நேச்சரோட கம்பைன் ஆகி நார்மல் லைஃப் ஸ்டைலை கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் யோகா பண்ணி ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க இல்லையா அவங்க, அப்புறம் யோகா ரொம்ப பிடிச்சி பண்ணுறவங்களுக்கு இந்த கோர்ஸ் நல்லாவே சூட் ஆகும். மெடிசன் ஃபாலோ பண்ணுறவங்க as well as என் பேஷனையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இது கண்டிப்பாக எடுக்கலாம். மெடிசன் டாக்டராகவும் நீங்கள் ப்ரொஃபஷனலாக ப்ளேஸ் ஆகிடுவீங்க. as well as உங்களோட பேஷன் ஃபாலோ பண்ணுறதுக்கு இதில் நிறையவே டைம் இருக்குது. இதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் இந்த கோர்ஸ் எடுத்திங்கன்னா. உள்ள கிரவுண்ட் இது இருக்க மாதிரி தெரியல. நீங்கள் பிஜி பிளாக்ல வந்தீங்கன்னா கிரவுண்ட் இருக்கும். கிரவுண்டு ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் மற்ற காலேஜஸ் விட கம்பேரேட்டிவ்லி லோவாக இருந்தாலும் இங்கே நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நான் யூபிஎஸ்சி நம்மளோட லைஃப்பையும் நம்மளோட கரியரையும் பார்த்துக்கலாம். ஸோ யூபிஎஸ்சி மேலே அப்கிரேடாக பண்ணலான் இருக்கேன். நான் உங்களுக்கு கிரெடிட் கொடுக்குறேன், ஷவுட் அவுட் கொடுக்குறேன். உங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட ஷேர் பண்ணுங்கள். என்னோட சோஷியல் மீடியா வந்து யோகா அஷ்மிதா. யோகா அஷ்மிதா கிகி 2003. ஓவரால் இந்த வீடியோவில் சித்தா அண்ட் யுனானி பற்றிய கோர்ஸ் ரிவ்யூ ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அது மட்டும் இருக்கும். அதை தவிர்த்து நான் நிறைய பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட ரெண்டல் ஹவுஸும் இதே ஏரியாவில் தான் இருக்குது. நடந்து வர டிஸ்டன்ஸ் தான், ஒரு 800 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான், நடந்து வர டிஸ்டன்ஸ் தான். அதனால் ஒரு 3 நாளாக ட்ரை பண்ணி எடுக்க முடிஞ்சது தான் இவ்வளவு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவைலபிளாக இல்லையா, இல்லை அவங்களுக்கு கொடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரியல. யுனானியை பொறுத்தவரையில் மோஸ்ட்லி வந்து முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. கேர்ள்ஸ் மெஜாரிட்டியாக கொடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. அண்ட் பசங்களும் பெருசாக இதில் வந்து கொடுக்கணும் பேசணும் அப்படின்னு மெஜாரிட்டி யாரும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அண்ட் யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் ஒரு வீடியோ மேக் பண்ணலாம், அதில் நான் கவர் பண்ணேன். ஓகே, ஓவராலாக இந்த கோர்ஸை தவிர்த்து இந்த காலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரீச் பண்ணுற மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்லி லொக்கேஷனில் தான் இருக்குது. வந்து ஈஸியாக அங்கே கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சென்டரான பாட்டில் தான் இருக்குது. அண்ட் லொக்கேஷன் எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த வீடியோவில் மிஸ் ஆகிருக்க ஆயுர்வேதா கவர்மெண்ட் காலேஜ், ஹோமியோபதி கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் மதுரை அப்புறம் கன்னியாகுமரியில் இருக்குது. இது மிஸ் ஆகிருந்தது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை தவிர்த்து ப்ரைவேட் காலேஜ் ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ப்ரைவேட் காலேஜுமே இதில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நிறைய காலேஜஸ் இருக்குது. எல்லாருமே கவர்மெண்ட் காலேஜில் படிக்க முடியாது. அண்டு நேச்சுரோபதியை பொறுத்தவரையில் ப்ரைவேட் காலேஜ் அப்படின்னா கோயம்புத்தூர் சைடு ஜேஎஸ்எஸ், எக்ஸல், ஸ்ரீ ராமகிருஷ்ணா அந்த மாதிரியான காலேஜஸ் இருக்குது. ஆயுர்வேதா, சித்தா அண்டு ஹோமியோபதியில் சாய்ராம் காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி ப்ரைவேட் காலேஜஸ் ஏதாவது காலேஜில் பர்டிகுலராக வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நெக்ஸ்ட் நான் இன்னொரு வீடியோவில் கொடுக்க முயற்சி பண்ணேன். டாக்டர்ஸ் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அது ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்மையாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எல்லா ஃபீல்ட்லேயுமே இந்த பிஎஸ்எம்எஸ் அப்புறமா ஆயுஷில் இருக்கக்கூடிய ஆயுர்வேத டாக்டர், ஹோமியோபதி டாக்டர், யுனானி டாக்டர் எல்லாமே உங்களோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஒப்பீனியன் எனக்கு தெரிவிங்க. அண்ட் யுனானி ரொம்ப யூனிக்கானது, நம்ம டக்குன்னு அப்படி பேசிட முடியாது. அண்ட் லாங்குவேஜ் அங்கே அரபு, உருது இதெல்லாமே இருக்குது. தமிழ் மட்டும் தெரிஞ்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே சீட் எடுத்து அதுக்கப்புறமா அதை கற்றுக்குறாங்க. அண்ட் சித்தாவில் தமிழ் இருக்குது. ஆல் இண்டியா கோட்டா மூலம் வர ஸ்டூடெண்ட்ஸ் தமிழை கற்றுக்கிட்டு அண்ட் தமிழ் ஸ்டூடெண்ட்டோட அவங்க தான் அதிகமாக நல்ல மார்க் எடுக்காங்க அந்த மாதிரியும் கேள்விப்பட்டேன். உண்மையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்ப முன்னாடியே கொடுக்கணும்னு நினச்சேன். அண்ட் கொஞ்சம் அவசரமாக பண்ணதால் என்னோட பர்சனல் ஒரு காரணமாகவும் முன்னாடி கொடுக்க முடியல. லிமிட்டடான டேட்டா இதில் இருக்கும் நம்புகிறேன். அண்ட் ஓரளவு குறைஞ்சபட்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் இந்த இன்ஸ்டா ஐடி மூலமாகவோ இல்லை இந்த வாட்ஸ்அப் லிங்க் மூலமாகவோ நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுவேன். அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஸோ மச்.